முஸ்லிம் சமூகம் ஒன்று சேர்ந்து போராடின போராட்டத்தின் வெளிப்பாட்டுக்கு வெறுமனே தலைப்பாக என்ற பெயரை வச்சிருக்கு தவிர இது எனக்கு மட்டும் உரிய புத்தகம் இல்லை. அஷ்ரப் ஷிஹாப்தீன் எழுதிய டாக்டர் ஷாஃபியின் அநீதிக்கு எதிரான போராட்டம் நூல் வெளியீட்டு விழாவில் இப்போது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த விழாவின் நாயகன் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீனோடு இப்போது நாங்கள் இணைந்து கொள்வோம். புத்தக வெளியீடுன்றது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க அத்தனை விஷயங்களும் எங்களோட சொசைட்டிக்கு, அதாவது ஒரு சிறுபான்மையினரை தாக்கி செய்யப்பட்ட அந்த கொடூரமான ஒரு முயற்சியின் இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஸ்பெக்டை ஆத்மீக ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளித்தாக்கமாக கொண்டு வந்தது அஷ்ரப் ஷிஹாப்தீன் சார். அதில் மிச்சம் எல்லாருடைய இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய முழு புத்தக வெளியீடுன்றது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க அத்தனை விஷயங்களும் எங்களோட சொசைட்டிக்கு, அதாவது ஒரு சிறுபான்மையினரை தாக்கி செய்யப்பட்ட அந்த கொடூரமான ஒரு முயற்சியின் இமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஸ்பெக்டை ஆத்மீக ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளித்தாக்கமாக கொண்டு வந்தது அஷ்ரப் ஷிஹாப்தீன் சார். அதில் மிச்சம் எல்லாருடைய இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய முழு முஸ்லிம் சமூகம் ஒன்று சேர்ந்து போராடின போராட்டத்தின் வெளிப்பாட்டுக்கு வெறுமனே தலைப்பாக என்ற பெயரை வச்சிருக்கு தவிர இது எனக்கு மட்டும் உரிய புத்தகம் இல்லை. இதை உணர்வுபூர்வமாக வந்திருந்தவங்க ஒவ்வொருத்தருடையும் அன்பு பரவசம் எல்லாத்தையும் கண்டதில் நான் கண்டு கொண்டேன். இது டாக்டர் ஷாஃபி இந்த வெற்றி ஒன்று இல்லை, முழு இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்தினுடைய வெற்றி, வெறுமனே பேரேடியாக இருந்தாலும். ஆகவே இதில் வெற்றி முழு சமூகத்தின் வெற்றின்னு நான் கருதுகிறேன். මෙයාට කරදර වෙන්න ඉඩ තියන්න එපා සර්. මෙයාට කරදර නොවේවා කියලා මම බාර වෙලා ඉන්නවා. நான் நேர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் நிலைமைகளை மாத்தி வச்சார். நாங்க படிச்சிருக்கிறோம் கதையில இப்ராஹிம் நபி எங்கள் எல்லா டீலுக்கும், எங்கள் நலமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், சஞ்சலமாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வுக்கும் நாங்க கைது புத்தகம். இந்த புத்தகம் வரணும் வரணும் என்று முஸ்லிம் சமூகத்தின் தனித்தனி மனிதர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடு. நூல் வெளியீட்டு விழாவிலிருந்து இப்போது நாங்கள் இணைந்திருக்கின்ற நூலை பற்றிய கருத்துக்களை இப்போது நாங்கள் கேட்க போகின்றோம். எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சகோதரி ஜிமாரா அலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டுமேயானால் இது ஒரு வரலாற்று பதிவு. அதை நாம் மறக்கவே முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த விடயங்கள் அவனை வாழ்க்கை உயர்த்த வேண்டுமே அன்றி அவனை தாழ்த்து விடக்கூடாது. ஒரு நாடே சேர்ந்து அவனை கவிழ்த்தாலும் கூட அவனுக்குள் இருக்கின்ற உள துணிவும் இறைவன் மீதான நம்பிக்கையும் அவனை மீட்டுவிடும். அதே போலதான் இந்த நூலும் என்றுமே நிலைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். எங்களுடைய பன்னூல் ஆசிரியர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களுடைய எழுத்து எவ்வாறு என்பது எல்லோருக்குமே தெரியும். அனைவரையும் கட்டி போடக்கூடிய எழுத்து. அவருடைய எழுத்தில் எந்தவித கலப்படமும் இல்லாமல் டாக்டர் ஷாஃபி அவர்களுடைய வாக்கு மூலமாகவே இந்த நூல் இருக்கும் என்று நம்புகின்றேன். இது வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல பாடமாகவும் ஒரு வரலாற்று ஏடாகவும் இருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். ஸ்கைதவலுக்காக உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வழங்கியதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது. அதுலயும் குறிப்பாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருடைய ஸ்பீச் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கேட்டதில்லை. ஈவன் அவருடைய வெயில் மனிதர்கள் நினைக்கிறேன், அந்த புக்கு படிக்கணும்னு நினைச்சேன், அந்த புக்கு எனக்கு கிடைக்கவும் இல்லை. பட் இன்னைக்கு அவருடைய புத்தகங்கள் அவர் எழுதினதை பார்க்கும்போது முதலாவது புத்தகம் 1990 சம்பந்தமான ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். ரொம்ப படிக்கிறதுக்கு ஆர்வமாகவும் இருந்தது. அவருடைய ஸ்பீச் நான் கேட்டேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அழகான ஒரு ஸ்பீச் பண்ணார். குறிப்பாக இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறதுக்கு அவர் பேசிய செய்திகள் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புத்தகத்தினுடைய நான் புத்தகத்தை படிக்கலை, இன்னைக்கு தான் புத்தகம் வெளியிட்டாங்க. அதனுடைய முன்னுரையை மட்டும் ஆரம்பமாக படித்தேன். அதுக்கு பிறகு சில அதில் இருக்கக்கூடிய செய்திகளை அஷ்ரப் ஷிஹாப்தீன் சார் அவங்க சொன்னாங்க. அதை நான் பார்த்தேன். கர்பாஷ யுத்தியம்னா நான் படித்தேன், சிங்களத்தை படிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த புத்தகத்துக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய சிரத்தை, அவர் பற்றக்கூடிய கஷ்டங்கள், இதற்கான முயற்சி என்பது ஒரு வரலாற்று பதிவேடுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் உண்மையிலே நினைச்சது அவருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு என்னன்னா, அஷ்ரப் ஷிஹாப்தீன் சார் அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஆயுத போட்டு வைக்கணும். பிளஸ் அவர் இந்த புத்தகத்தை தாண்டி இன்னும் உதாரணமாக அஹ்னாப் ஜசீமுடைய கஷ்டங்கள் இதற்குள் இருக்கிறது. அதே மாதிரி சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா பட்ட பாடுகள் இருக்கிறது, மசாயிமா பட்ட பாடுகள் இருக்கிறது. இப்படி நிறைய பேர் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது. இவற்றையும் அவர் ஏன்னா அவரை மாதிரி ஒருத்தரால தான் இதை ஆவணப்படுத்தலும், நம்மளால அதை பண்ண முடியாது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. எல்லோருமே இந்த புத்தகத்தை கட்டாயம் வாங்குங்க, விலையை பார்க்காதீங்க. நமக்கு படிக்க கிடைக்காதுங்கிறது நினைக்கிறவங்க கூட எடுத்து வைங்க, உங்க பிள்ளைகளாவது கட்டாயம் படிப்பாங்க. வரலாறு தெரியாத சமூகம் கண்டிப்பாக முன்னேற முடியாது, அடுத்த கட்டம் நகர முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய வரலாறுகள் இல்லாமல் போனதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறையாகவும் இருக்கிறது. எனவே இது ஒரு வரலாற்று நிகழ்வாக, வரலாற்று பாரம்பரியமாக அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு முயற்சி. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று கண்டிப்பாக அத்தனை பேர் பிரார்த்தனை செய்யும்.
தாய் தமிழுக்காக உங்களுடைய பொன்னான கருத்துக்களை தந்தமைக்கு நன்றி. ஆபீசரை பத்தி எனக்கு உங்களையெல்லாம் கூட எனக்கு மிச்ச காலமா தெரியும். உங்களுக்கு வேஷனா இருந்தாலும் மாப்பாட்ட காலத்துல இருந்து அஷ்ரஃபி ஆபீசர் எனக்கு தெரியும். அவர் நிறைய புக்ஸ் நான் வாய்ச்சிருக்கிறேன். அதோட அஷ்ரஃபி ஆபீசருக்கு எனக்கு உள்ள நெருக்கம் வந்து நான் படிக்கிற காலத்துல அஷ்ரஃபி ஆபீசர் வந்து அறிவு கலைஞர் நிகழ்ச்சி என்று சொல்லி ஏரியோட கூட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாரு. அதுல நான் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்திருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இருந்து சார் ஆளுமை சார் மொழிநடை அதெல்லாம் நான் மிச்சம் விரும்பி கேட்கிறோம், இன்னைக்கு பார்க்கிறோம். ஸோ சில மொழிநடைகளை பார்த்தீங்கன்னா சில புத்தகங்கள் தான் எல்லா புத்தகமும் சில வாங்கி வைக்கிறேன். ஒவ்வொரு புக் வாங்கியும் கட்டாயம் வந்திருக்கிறேன். ஸோ மிச்சம் நல்லா இருக்குது. இந்த புத்தகம் நான் பார்க்கல, இதை பார்த்துட்டு இது சம்பந்தமான ஒரு கட்டாயம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் வந்து நான் செய்வேன் கட்டாயம்.